12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.3 4ஆம் கணக்கு பார்க்கலாம். எல்லை மதிப்பு இருக்குமானால் லிமிட் x, y tends to 0, 0 cos of e power x பெருக்கல் sin y by y ஐ மதிப்பிடுக என கேட்கப்பட்டுள்ளது. எல்லை மதிப்பு இருக்குமானால் அந்த மதிப்பை கணக்கிடணும். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு லிமிட் x, y tends to 0, 0 cos of e power x ஒரு sin y by y என கொடுக்கப்பட்டுள்ளது. சேர்ப்பு சார்பு தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். 7வது பயிற்சியில் படிச்சிருக்கும். அந்த சேர்ப்பு சார்பு தேற்றத்தின்படி லிமிட்டை நம்ம உள்ளார கொண்டு போகிறோம். அப்போ என்ன மதிப்பு, என்ன நிபந்தனையை பயன்படுத்துகிறோம்? சேர்ப்பு சார்பு தேற்றத்தின்படி, சேர்ப்பு சார்பு தேற்றத்தின்படி 7ஆம் பாடத்தில் படிக்கப்பட்டு இருக்கும். அந்த நிபந்தனையை பயன்படுத்தி எல்லையை உள்ளார கொண்டு போயிட்டு காசை வெளியில் கொண்டு வரோம். அப்போ காஸ் ஆஃப் லிமிட் எக்ஸ், y டென்ஸ் டு 0, 0 இ பவர் எக்ஸு சைன் ஒய் பை ஒய் என அமையும். ஒரு ஹோல் பிராக்கெட் போட்டு இரண்டு மதிப்புகளையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இனி காஸ் ஆஃப் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்புகளுக்கு பெருக்கல்ல இருக்கிறதுனால தனித்தனியாக எல்லைகளை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ், y டென்ஸ் டு 0, 0 ஒரு இ பவர் எக்ஸு. அடுத்து பெருக்கல் லிமிட் எக்ஸ், y டென்ஸ் டு 0, 0 அடுத்த சார்பு என்ன? சைன் ஒய் பை ஒய்யை நம்ம தனியாக பெருக்கல்ல பிரித்து எழுதிக்கலாம். இனி வெளியில் இருக்கக்கூடிய காசு அப்படியே இருக்கட்டும். இ பவர் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 0 என பிரதியிடும் பொழுது இ பவர் 0 மதிப்பு 1. அடுத்த ஒன்றில் சைன் ஒய் பை ஒய், இது நமக்கு தேற்றம் படிச்சிருப்போம். லிமிட் என்ன தேற்றம்? லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0, லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 சைன் தீட்டா பை தீட்டா என்ற அமைப்பில் இருந்ததுன்னா மதிப்பு 1. அதை பயன்படுத்தும் பொழுது இங்கே நேரடியாக மதிப்பு 1ன்னு கொடுத்துடலாம். எனவே காஸ் ஆஃப் இ பவர் 0 மதிப்பு 1 பெருக்கல் 1, தேவையான மதிப்பானது காஸ் 1 ஆகும். எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பின் எல்லை மதிப்பு காஸ் 1. தேங்க்யூ.